ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 48:14 பார்க்கின்ற பொழுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்றைய நாட்களில் நாம் பார்க்கின்றோம். இந்த வருடத்தின் இந்த முதல் நாளிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மரண பரியந்தம் நம்மை நடத்தவும், நம்மை ஆசீர்வதிக்கவும், நமக்கு உதவி செய்யவும், நமக்கு ஒத்தாசை செய்யவும், நம்முடைய வாழ்க்கையில் தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றி நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்தக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிற வார்த்தைகளை இன்றைய நாட்களில் நாம் பார்க்கிறோம். நம்மை அவர் கைவிடாது காத்து கொள்ளுகிறவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் மாறாதவராக இந்த வருடம் முழுவதும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருந்து சகல காரியங்களிலும் ஜெயத்தையும், சகல காரியங்களிலும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தந்து ஒரு குறைவின்றி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, கர்த்தரை நேசிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு கனம் செலுத்தி வாழுகிறவர்களாக வாழும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து அவருடைய கிருபையினால் நம்மை மூடி மறைத்து காத்துக்கொள்ள ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டில் புதிய கிருபை, புதிய பலனை தந்து புதிய நன்மையினால் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பி நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.